வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MTF. இந்த MTF நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி யூஸ் ஆகுது, நம்ம ட்ரேடிங்க்கு இந்த MTF என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, இந்த MTFை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் லிவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர்ஸ் ஒரு ஃபண்ட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை செபியோட ரூல்ஸ் படி இந்தியாவில் இப்போ லிவரேஜை என்டையராக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் 1 இயருக்கு பிஃபோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் 10x 40x மேக்ஸிமம்லாம் இந்த லிவரேஜ் புரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த லிவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் புரோக்கர்ஸ் 5x லிவரேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100 rupees இருக்கிறதா நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 100 rupees ப்ளஸ் 5x டோட்டல் பண்ணால் 500 rupees வர்த்து உள்ள ஒரு ப்ராடக்டை நீங்கள் பர்டிகுலராக அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இந்த 500 rupees லிமிட்குள்ளே நம்ம அதை பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் தான் லிவரேஜ் கான்செப்ட். அந்த லிவரேஜ் கான்செப்ட் இருந்தப்பெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கோல்டன் பீரியடாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ தான் செபி அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போது MTFக்கும் இந்த லிவரேஜுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேமில் இருக்கிற மாதிரியே மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. லிவரேஜ் மாதிரி சேம் கான்செப்ட் தான், பட் டிஃப்ரெண்ட் வேர்டு. அதை அப்படியே வேறு மாதிரி ஒரு வேர்டில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் 5x ஆர் 10x நம்மளுக்கு லிவரேஜ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். MTFல அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதுக்கு மட்டும் புரோக்கர்ஸ் அவங்களோட ஓன் ஃபண்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் மார்ஜின் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ MTF அப்படின்னா என்னான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாக்குள்ளே வந்திருப்பீங்க. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட நான் கொஞ்சம் சொல்கிறேன், கிளியராக இருக்கும். இப்போது உங்கள்கிட்ட உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு 1 lakh நீங்கள் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய MTF புரோக்கர்ஸ் 4x வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்படி உங்களுக்கு அவங்க 4x ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 4 lakh வரை உங்களுக்கு புரோக்கர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி உள்ள 1 lakh ப்ளஸ் 4x அப்படின்னா 4 lakhs, டோட்டலாக 5 lakhs நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க. இதை ஒரு ஷார்ட் டேர்மாவோ லாங் டேர்மாவோ நீங்கள் வாங்க போகிற ஸ்டாக் ஆர் ஷேர்ஸில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் எப்படி ட்ரேடர்ஸ்க்கு, அதாவது நியூ ட்ரேடர்ஸ்க்கு இல்லை ஓல்ட் ட்ரேடர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லைன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். ஒரு 90 days வரையிலும் இந்த புரோக்கர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற அந்த 4x ஃபண்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு அந்த புரோக்கர்ஸ் 4x, அதாவது அவங்க ஒரு MTF ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு நார்மலாக ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வட்டிக்கெலாம் வாங்கி நம்ம பண்ணும்போது பேசிக் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருமோ அதை விட ரொம்ப கம்மியாக தான் இந்த MTF புரோக்கர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு சில புரோக்கர்ஸ் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ MTF யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எய்தர் ஸ்விங் ஆர் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஃபார் த பிகினர்ஸ். ஸோ எந்தெந்த ஷேரில் MTF ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் ஸ்விங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.